அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சூப்பர் சார். என்னைக்கு விஜய் அவர்கள் தாவேகாக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொன்னாரோ, அது மேல் மட்டத்துல இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே அந்த ஒரு மனப்பான்மையில தான் இருக்காங்க. இந்த மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்படியே இந்த நிலைமை நீடிச்சா தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க சார். இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொதுவாகவே எல்லா மாநிலத்திலும் உள்ளதுதான். ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும், ஒரு தேர்தல் வரும், அந்த கட்சி தோல்வி அடைந்து இன்னொரு கட்சி ஆளுங்கட்சி ஆகும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் நம்ம ஒரு பவர்ஃபுல்லா இருந்தோம், இன்னைக்கு நம்ம அதிகாரத்தை தொலைச்சிட்டோமேங்கிற ஆத்திரத்தில் ஏற்கனவே ஆண்ட கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க. புதிதாக பவருக்கு வந்த கட்சி பாத்தீங்கன்னா, நம்ம தான் பவரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும், நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்காங்கிற தெனாவட்டுல அவங்க தெரிவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு கட்சி தொண்டர்களுக்கும் முட்டல், மோதல், தகராறு வருவதுங்கிறது ஒரு இயல்பானதுதான். இப்ப நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்றைக்கு பாஜக அங்க ஆட்சியை பிடித்த பிறகு 15 வருடமாக மேற்கு வங்கத்தை ஆண்ட திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் மீது முட்டைய அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பாஜகவினர் வன்முறை வெறியாட்டமே நடத்துறாங்க. அதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா என்பவர்கள் பாத்தீங்கன்னா புதிதாக அரசியலுக்கு வந்த இயக்கம். ஸோ அவர்களுக்கு ஒரு பவர் கிடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா அதை எப்படி கையாள்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அந்த தலகால் புரியாம ஆடுறாங்க. அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்தராத்திரில கூட பிடிப்பாலாம் நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மனநிலை கொண்டவர்களாக தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க. ஏற்கனவே பவரை அனுபவித்த திமுக காரர்களுக்கு இதெல்லாம் கடுப்பாகுது. ஸோ இதனால் ஏற்படுகிற தகராறுங்கிறது அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு சட்டம் ஒழுங்கையே பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸாக போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல விஜய் அவர்கள் தாவேகா தொண்டர்களை கொஞ்சம் தட்டி வைப்பது நல்லது. என்னன்னா, அவங்க ஆர்வ கோளாறில் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துதோ இல்லையோ, விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும். என்ன, நம்ம தான் 108 இடத்துல ஜெயிச்சாச்சு, மற்ற கட்சிகளின் ஆதரவோடு நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம், இனிமேல் அடுத்த 5 வருஷத்துக்கு கவலை இல்லை அப்படின்லாம் விஜய் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. என்ன காரணம், அவர்களே சொன்ன மாதிரி அடுத்த 6 மாசத்துல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் வருது. ஒருவேளை அதுல தாவேகா தோத்துருச்சு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை நிம்மதியா உங்களால ஆள முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல் வரும், அதுலயும் நீங்க வெற்றி பெற்றாகணும். அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு தொடர் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இவர்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் விஜய் என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார். அதே மாதிரி இந்த மாதம் இறுதியில இந்த கவுன்சிலருக்கான இந்த மாமன்ற கூட்டம் நடைபெறுது சார். அது ஒரு 3 மாசம் கழிச்சு நடைபெறுது. இப்போ நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு 200 கவுன்சிலர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 150 கவுன்சிலர் கிட்ட திமுக கவுன்சிலர் தான் இருக்காங்க. அதுல இப்ப தாவேக்கோட எம்எல்ஏக்கெல்லாம் பங்கேற்கிறதா அந்த செய்திகள் கேள்விப்படும். அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா அந்த மோதல் போக்கு அதிகமாகும் சொல்றாங்க. ஏற்கனவே மேயருக்கும் அங்க எம்எல்ஏவா இருந்த பல்வேறும் இன்சல்ட் பண்ணதெல்லாம் நடந்தோம். இந்த வாட்டி அது அதிகம் நடக்கும். அந்த இடத்துல எப்படி சார் இருக்கும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஒரு காவல்துறை பாதுகாப்போடு அந்த கூட்டங்களை நடத்துறது தவிர வேற வழி கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க ஒரு கவுன்சிலர்கள் நீங்க சொல்ற மாதிரி மெஜாரிட்டியா திமுக காரங்க இருக்காங்க, அங்க தாவேகாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தான் இருக்காரு அப்படின்னா அங்க ஒரு மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் திமுக கவுன்சிலர்களுக்கு தெரியும் நடப்பது தாவேகா ஆட்சி. நம்ம இந்த எம்எல்ஏ மேல ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினா இப்ப நமக்கே சிக்கலாயிடும். கவுன்சிலரா இருந்தாலும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருப்பதால் திமுக காரர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த உரசல்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே நேரம் அது ஒரு எல்லை மீறி போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இல்ல சார், இப்ப இந்த திமுக கிட்ட இந்த தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் திமுகவினர் ஈடுபடுறதை நம்மளால பார்க்க முடியுது சார். அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். இல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மேயர் பிரியா திடீர்னு ஒரு எம்எல்ஏ கிட்ட இப்படி எகிரியது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல கூட்டங்கள்ல தாவேகாவினரை தற்கூரி அப்படின்னு சொன்னதெல்லாம் அது ஒரு தற்செயல் நிகழ்வு கிடையாது. சோ இப்படி செய்வதன் மூலம் அது ஊடகங்களின் செய்தியாக மாறும். அதை கட்சி தலைமை பார்ப்பாங்க, தன்னுடைய விசுவாசத்தை மெச்சி அடுத்து வருகிற தேர்தலிலும் பாத்தீங்கன்னா நமக்கு இதே வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் நம்மை ஒருவேளை திமுக கவுன்சிலர்கள் வெற்றி அடைந்தால்
நம்மை மீண்டும் மேயர் ஆக்குவாங்கங்கிற ஒரு நினைப்புல கூட அவங்க செஞ்சிருக்கலாம். கிட்டத்தட்ட மேயர் பிரியாவுக்கு இருந்த அதே எண்ணம் நீங்க சொல்ற மாதிரி மற்ற திமுக கவுன்சிலர்கள் கூட இருக்கும். அதே நேரம் அதை காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் அதனால் பாதிக்கப்படுவதும் அவங்க தானே. ஸோ அதனால அந்த பயம் அவர்களுக்கு இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலா இருக்கும் வந்து சொல்றாங்க சார். ஏன்னா மாத்தி மாத்தி வந்து ரெண்டு சைடும் வந்து இந்த சவாலை வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆதவர்ஜனா வந்து நாங்க வந்து எங்களுடைய வேலைகளை வந்து தொடங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. RS பாரதி அவர்கள் வந்து சவால் விட்டுறாரு, என்னுடைய ஒரு பக்க மீசியை வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த தேர்தல் எப்படியான தேர்தலா இருக்கும் சார், இந்த உள்ளாட்சி தேர்தல்? இல்ல, உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்க சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் போது உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. பட் அதே நேரம் தாவேகா ஆளுங்கட்சியான பிறகு அடுத்து நடக்கிற தேர்தலுங்கிறதுனால வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திமுகவும் சரி தாவேகாவும் சரி இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும், மேயர் பதவியை கைப்பற்றணும், நகராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றணும்னு அவங்க பெரிய அளவுல முனைப்பு காட்டுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா திமுகவுக்கு அதிக இடங்களில் வெற்றி கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தாவேகா அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த வெற்றின்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. தாவேகாக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த தேர்தலில் தோத்துட்டோம்னா நம்ம ஆட்சியே அவங்க வந்து டேமேஜ் பண்ணுவாங்க, அதை காலி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழாக இந்த உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை வந்து நம்ம அறுவடை பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. அப்ப ரெண்டு பேருக்குமே இது எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருப்பதால் கொஞ்சம் அதை வந்து அதுல வந்து ஒரு தீவிர தன்மை இருக்கும். பட் அது வந்து ஒரு வன்முறைங்கிற அளவுக்கு போகாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர்களுடைய அதிகார பசிக்கு அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. எம்ஜிஆர் இருக்கும் போதே வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக தான் ஜெயிக்கும். எம்ஜிஆர் விட பெரிய தலைவர் வந்து விஜய், அப்படியும் RS பாரதி அவர்கள் அன்னைக்கு கேட்டிருந்தாரு. அதான் RS பாரதி கருத்தெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் வந்து ஒரு அவுடேட்டட் அரசியல்வாதி ஆயிட்டாருங்கிறது அவருடைய சமீப கால பேச்சில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தாவேகா வந்து நிச்சயமா தோத்துரும், ஜெயிச்சானா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60 வருடங்களுக்கு முந்தைய சவடால், அந்த சவால்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ இன்னும் இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு அவுடேட்டட் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கு அடுத்து எம்ஜிஆருடைய அதிமுகவை தோற்கடித்து நாங்க வெற்றி பெற்ற கட்சி தான் திமுகன்னு சொன்னாங்க. ஆனா அந்த திமுகவை 60 வருட பாரம்பரியமிக்க திமுகவை ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட தாவேகா வந்து இன்னைக்கு வந்து மூளையில உட்கார வைக்கலையா என்ன? அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு, அவர்கள் இந்த ஆட்சியை எப்படி மதிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சுதான் உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி தோல்வி அமைய போகுது. பட் அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலில் வாக்களிச்சாங்க. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மின்சார தட்டுப்பாடு மின்வெட்டு விவகாரத்துல வந்து தாவேகா அரசு தோல்வி அடைஞ்சிருச்சு. அது வந்து ரொம்ப அப்பட்டமான உண்மை. அதற்கு நீங்க என்ன காரணம் சொன்னாலும் மக்களால் வந்து அதை ஏற்க முடியாது. ஸோ அதை வந்து இவங்க சரி பண்ணாம இதை வளர விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா படுதோல்வி அடையும். அதை வந்து யாரும் மாற்றவே முடியாது. அதுக்கு வந்து திமுக உடைய பணபலம் அல்லது செல்வாக்கு அப்படின்னா இவங்க வெவ்வேறு காரணங்கள் சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை தாவேகா தோற்பதற்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கும். இல்ல சார், இப்போ தாவேகா ஆட்சி அமைதியில் வந்து இந்த ஆட்சியாளர்கள் தான் வந்து மாறி இருக்காங்களே தவிர அந்த அதிகாரிகள் வந்து இன்னும் மாறல சார். இப்போ அதிகாரிகள் எல்லாமே வந்து திமுக தான் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்கை வந்து திருடுறாங்க, இந்த கரண்ட் ஒயரை கட் பண்றாங்க, காப்பர் ஒயரை வந்து திருட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விமர்சனத்தை வந்து நம்ம வைக்கிறது சரியா இருக்காதுல்ல சார்? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஏதோ ஒரு இடத்துல ஃபீஸ் கேரியர் திருடப்படலாம், ஏதோ ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கலாம். தமிழ்நாடு முழுக்கையா ஃபீஸ் கேரியரை திருடுறாங்க, தமிழ்நாடு முழுக்கவா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆகுது. அப்ப இந்த தாவேகா ஆட்சியாளர்கள் தங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைப்பதற்காக சொல்லப்படுகிற காரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு இருக்கு. ஆனா ஆவடியே அம்பத்தூர் ஏதோ ஒரே ஒரு இடத்துல 2 பேர் வந்து ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போன மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டாரு. அப்ப மற்ற இடத்துல எல்லாம் உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் எங்க போச்சு? இன்னும் சொல்ல போனா இதுவே கூட இவர்கள் ஏற்பாடு பண்ணி ஆட்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் சந்தேகப்படுறேன். என்னன்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இந்த பழியை திமுக மீது தூக்கி போடணும் அல்லது வேறு யார் மீதாவது தூக்கி போடணுங்கிறதுனால இவர்களே இப்படி ஒரு ஃபுட்டேஜை ரெடி பண்ணாங்களான்னு கூட தெரியல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் நான் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இந்த மின் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஆட்சி காலத்தில் நிலக்கரி இறக்குமதிக்கு ஒரு கமிஷன் வாங்கியிருப்பாங்க.
அப்ப இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, அவங்க வாங்கின கமிஷனுக்கு நாம எதுக்கு நிலக்கரி வாங்கணும், அப்ப அந்த டெண்டரை ரத்து பண்ணு, புதுசா ஒரு டெண்டரை போடு, புதுசா நாம கமிஷனை வாங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம நிலக்கரி வரட்டும்னு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சில மாதங்களாகும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல மின் தட்டுப்பாடுங்கிறது தவிர்க்க முடியாது. உங்களுக்கு வேணா ஒரு சம்பவத்தை நினைவூட்டுறேன். எடப்பாடி ஆட்சி முடிந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வராரு. அப்ப செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராகும் போது இதே மாதிரி மின்வெட்டு வந்தது. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அணில் ஒயரை கடிச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு திமுக புதுசா டெண்டர் போட்டு அதுக்கப்புறம் நிலக்கரி அதுக்கப்புறம் அந்த மின் தட்டுப்பாடு சரியானது. நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கு அப்புறம் திமுகவுடைய அந்த 5 ஆண்டு ஆட்சிகள்ல எப்பயுமே மின்வெட்டு வரவே இல்லை. அப்ப ஆட்சிக்கு அந்த 1 மாசம் 2 மாசம் மட்டும்தான் அந்த மின் தட்டுப்பாடே இருந்தது. கிட்டத்தட்ட அதுதான் இப்பவும் நடக்குது. அன்னைக்கு அணில் மேல பழிய போட்டாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக காரங்க மேல பழிய போடுறாங்க. இப்ப தாவேக ஆட்சி இந்த கமிஷன் கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை தானே சார் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு நம்புவது அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வியா இருக்கு. என்னன்னா, தாவேக அமைச்சரவையில் இருக்கிற பல அமைச்சர்கள் ரொம்ப சிறு வயதுக்காரர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். அதே நேரம் இப்ப நிர்மல்குமார் போன்ற, செங்கோட்டையன் போன்றவர்கள், ஆதவ் அர்ஜுனாவுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒருத்தர் விஜய் ரசிகர் ஒரு தொகுதியில நிக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறாரு, அவர் ஒரு அமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவா இருக்கட்டும், என்ன, அல்லது பாத்தீங்கன்னா அந்த காரைக்குடி பிரபுவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் புதுசா அரசியலுக்கு வந்தவங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் சார்ந்த துறையில எங்க கமிஷன் அடிக்க முடியும், எங்க எவ்வளவு கட்டிங் வாங்க முடியுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு நிர்மல்குமாருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இதெல்லாம் அத்துப்படி. அப்ப நிர்மல்குமார் தான் இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சரா இருக்காரு. அப்ப மின்சாரத்துறை அப்படின்னால முக்கியமாக அங்க பணம் கொளிப்பது நிலக்கரி இறக்குமதியில தான். இது எல்லாமே என்னுடைய சந்தேகம். என்ன, அது ஒருவேளை தவறாகவும் இருக்கலாம். சோ இதன் காரணமாகத்தான் இங்க மின் தட்டுப்பாடு ஏற்படுதே தவிர, திமுக ஆட்சியில சொன்ன மாதிரி அணில் கடிச்சோ அல்லது திமுக காரர்கள் ஃபீஸ் கேரரை பிடுங்கிக்கிட்டு போறதோ அல்ல. அது மக்களை நம்ப வைப்பதற்காக இவர்கள் சொல்கிற பொய். அப்படிதான் நான் நினைக்கிறேன்.